ஹலோ வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். நாம் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பொருட்காட்சி போகிறோம். நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் ஆப்போசிட் கண்காட்சி போட்டிருக்காங்க, பொருள் கண்காட்சி. அது போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நம்ம போகிறதுக்கு டைமே கிடைக்கலைங்க. ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தோம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். சரி, சண்டே வேறு. இன்னைக்கு கூட்டம் மற்ற நாள் விட இந்த சண்டேல தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. நல்லாயிருக்கும், நம்ம போய் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாமே ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால சரி இன்னைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நானும் சித்திலும் கிளம்பிட்டோங்க. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு, டிராஃபிக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே பொறுமையாக போனோம். போயிட்டு அப்படியே 2 வீலரை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் என்னன்னா பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 10 ரூபா. அப்படியே டிக்கெட் எடுத்தாச்சு. நானும் சந்தியிலும் உள்ள அப்படியே போயாச்சு, என்ட்ரி கொடுத்தாச்சு. நிறையா சுற்றி பார்க்க இடம் இருக்குது. ஆனால் நாங்கள் எதுவுமே பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு கண்காட்சியிலையுமே இருக்கிறதே தான் இருக்குது, புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் போடுறத விட இங்கே இந்த இடத்த விட அங்கே இடம் பெருசு நியூ பஸ் ஸ்டாண்டில். ஆனால் கொஞ்சம் சின்னதாக பண்ணிட்டாங்க. இங்கே நல்லா நிறையா இருக்கும், அங்கே கொஞ்சம் குறுகுன மாதிரி இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் அதிகம் எதுவும் இல்லை. இந்த குழந்தைங்க விளாடுறதுக்கு இந்த மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு 2 சுற்று சுற்றணும், கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 2 சுற்று சுற்றிட்டு ஒரு 4-5 வீடியோ எடுத்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்தோம். காற்று நல்லா இருந்துச்சு, நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டாவே தெரியும், என்னோட வாய்ஸ் இது கிடையாது. குரல் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதனால அப்படியே பொறுமையாக ஒரு 2 சுற்று வாக் நடக்கிறதுக்கு பதிலாக நம்ம பொருட்காட்சியில் அப்படியே 2 சுற்று சுற்றணும். அப்படியே 2 ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே பொறுமையாக வந்தோம். எல்லா இடத்துலையுமே பரவாயில்ல, எல்லா கடைகள்லையுமே பெஞ்சு நல்லா தாராளமாக மக்கள் உட்கார்றதுக்கு போட்டிருக்காங்க. அதில் கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டி குழந்தைங்களாம் ஓடியாந்துட்டு பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. அது என்னாச்சுன்னா, காய்ச்சல் வேற, எனக்கு ரொம்ப காய்ச்சல். என்ன 2 சுற்று சுற்றிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அப்படியே கம்முன்னு உக்காந்தாச்சு. என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டோம். நம்ம பெருசாக எங்கேயும் அதிகம் சுற்றி பார்க்கல. என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 2 சுற்று சுற்றணும், எப்பயும் இருக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் டைமிங், குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், நல்லாயிருக்கும். மெயினாக உள்ளே பயங்கர ரேட்டுங்க தீனிங்களாம். குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் வெளியில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கங்க. உள்ளே போய் வாங்கணும் அப்படின்னா அது அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு அப்பளம் 60 ரூபா வருது, ஒரு சுண்டல் செட்டு 60 ரூபா வருது, தட்டுவடை செட்டு 60 ரூபா வருது. எல்லாமே 60 ரூபாய்க்கு கம்மி கிடையாது, எல்லாமே 60 ரூபா. நம்ம இங்கே வெளியில் 20 ரூபாய்க்கு வாங்குறது உள்ள 60 ரூபா. அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா மறக்காமல் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு போங்க. ஏன்னா பட்ஜெட் அதிகமாகும். நாங்களே பார்த்து தான் செலவு பண்ணோம், அதே ஓடிடுச்சு. அப்புறம் அப்படியே பொறுமையாக குல்பி வாங்கி தரேன்னாரு. எனக்கு குல்பி ரொம்ப பிடிக்கும். அது காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சல் சளியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் குல்பி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவர் வாங்கி கொடுத்தாரு. அப்படியே குல்பி சாப்பிட்டுட்டே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு. இந்த விட்டத்தை பார்க்கறது எவ்வளோ இதுன்னு வடிவேல் காமெடியில் அந்த மாதிரி குல்பி சாப்பிட்டுக்கிட்டே எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே இனிப்பு சாப்பிட்டோம் இல்லையா, அது அப்புறம் என்னன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் தண்ணி கொண்டு போயிருங்க. அங்கே தண்ணியே இல்லை, சரியா? நாங்களும் தொலைவு பார்த்தோம், கிடைக்கல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வீட்டில இருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் அப்படியே வந்தோம். சரி, சுண்டல் செட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் செட்டில் கேட்டால் செந்தில் என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் கேட்டுட்டு எவ்வளோன்னு கேட்டு ரிட்டர்ன் வராரு.
நம்ம போயாச்சு, செலவு பண்ணி தானே ஆகணும். 60 ரூபா அப்படின்னு கேட்டுட்டு மனுஷன் வராரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை வாங்கி கொடுக்க சொல்லி அடம் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து சரி டைம் பார்த்தோம். டைம் வந்து 7:30 மணி தான் ஆனிச்சு. சரி இன்னும் கொஞ்சம் டைம் போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே வந்து ஒரு ரவுண்டு வந்து பஜ்ஜி செட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சரி பஜ்ஜி செட்டு வாங்குங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி செட்டு வாங்கினோம். ஐயோ பஜ்ஜி ஒன்றும் நல்லாவே இல்லைங்க. அப்படியே வந்து பஜ்ஜினா சாஃப்டாக இருக்கணும், ஆனால் இது வந்து சாஃப்டாக கிடையாது, அப்படியே முறமாட்டம் இருந்துச்சு. வாங்கியாச்சு, சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, 60 ரூபா போட்டு வாங்கியாச்சு. 3 பஜ்ஜி தான், மிளகா பஜ்ஜி 3 பஜ்ஜி 60 ரூபா. அப்பா மசாலா வந்து காது பிச்சுக்கிச்சுக்க. ஏற்கனவே சளி இருக்கிறதுக்கு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, அந்த சூட்டுக்கும் அந்த காரத்துக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னால் முடியல, உடம்பு முடியலங்கிறதுனால இரும்பி ரொம்ப தொண்டெல்லாம் வந்து புண்ணாக இருக்குது. அதனால வந்து எனக்கு வந்து இதாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருக்கு, நல்லா காரசாரமாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது ஒரு செட்டு வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணி தான் நாங்களும் எடுத்துகிட்டு போகல, அங்கே தண்ணி தொலைவணும் கிடைக்கல. அப்படியே போய் ஒரு தண்ணி வாட்டர் கேன் வாங்கிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டு சரி இதுக்கு மேலே டைம் ஓவர் ஆச்சு அப்படின்ட்டு 8 மணி ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பொறுமையாக நம்ம வந்து வீடு வந்து சேர்ந்தோங்க. ஆனால் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க, சும்மா நார்மலாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, டிக்கெட் வந்து கம்மி ரேட்டு, பரவாயில்ல. 15 ரூபா 10 ரூபாங்கும் போது ஓகே தான், பரவாயில்ல. முடிஞ்சால் நீங்களும் போயிட்டு ஒரு தாட்டி வந்து பார்த்துட்டு வாங்க, பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் தண்ணி கொண்டு போயிருங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருங்க சரியா. ஏன்னா வெளியே வந்து கம்மி தான், டிக்கெட் வந்து 15 ரூபா தான், ஆனால் 2 வீலர் பார்க்கிங் வந்து 20 ரூபா. அப்புறம் உள்ளே போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அது 60 ரூபா. நாங்கள் எதுவும் வந்து போய் பார்க்கலைங்க, ஏன்னா எல்லாமே பார்த்து சலுப்பாயிடுச்சு, அதனால நாங்கள் எதுவும் போய் பார்க்கல. நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா தண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருங்க, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரிங்க, நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய், அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.